கணவன் மனைவி கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்ற தாரக மந்திரத்தை நீ எனக்கு புரிய வச்சிட்ட. அதனாலதான் நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்ட மாதிரி. அதான் உண்மை மாதிரி. ஹஸ்பண்ட் சார், மனைவியும் கணவன் கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்கிறதையும் நீங்க என் மேல காட்டுற அன்புல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட் சார். எப்பவும் நீங்க உங்க அன்பால என்ன ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ ஹஸ்பண்ட் சார். இன்னும் அந்த தரகர் கிட்ட இருந்து போன் வரலையே. நைட் ஆயிடுச்சு, இன்னும் சூர்யா மாதிரி இருக்கிற இடமே தெரியல. அத்தை, தரகர் கிட்ட இருந்து தகவல் வரும் அத்தை. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. முட்டாள் மாதிரி பேசாத ஸ்ரீஜா. தரகரை வச்சு சூர்யா மாதிரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள ஒண்ணு சேர விடாம தடுக்கலான்னு திட்டம் போட்டேன். இப்ப நைட் ஆயிடுச்சு, நேரம் வேற போயிட்டே இருக்கு. ஐயோ, என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? உங்க டென்ஷனுக்கு காரணம் புரியுது ஆண்டி. ஆனா நடக்கிறதெல்லாம் இப்ப நம்ம கையை மீறி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் விடாம நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். புரோக்கர் கிட்ட இருந்து தகவல் வரும், வெயிட் பண்ணலாம் ஆண்டி. நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. அந்த தேவி மாறி வயித்துல வந்து பொறக்க கூடாது. அதுக்கான எதுவுமே நடந்துடக்கூடாது. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. தரகர் தான் கால் பண்றான். சூர்யா மாதிரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. பேசுங்க, அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ, என்னாச்சு? சூர்யா மாதிரி தங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல மேடம், இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இருக்கிற ஹோட்டல்ஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் 70% மேல தேடியாச்சு. அங்க எங்கேயுமே இல்ல மேடம். மீதி இடத்துல தேடி பார்த்தா கண்டிப்பா பிடிச்சிருவோம் மேடம். ஏற்கனவே நேரமாச்சுன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் மீதி இருக்கிற இடத்தை நீ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். எல்லாமே நடந்து முடிஞ்சிரும். மேடம் மேடம் லைன்ல இருக்கீங்களா மேடம்? யோ, அத்தை ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. சீக்கிரமா மாறி சூர்யா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சொல்லு. ஓகே மேடம். என்ன சிரிக்கிற?
என்ன ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சு நீ சிரிக்கிறியா? எனக்கு தெரியாம எங்கேயோ உன் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருந்துட்டா நீ மறுபடியும் இந்த வீட்ல வந்து பிறந்துருவியா? இல்ல நான் தான் உன்னை பிறக்க விட்டுருவேனா? 10 வயசு குழந்தைக்கு அம்மாவா இருந்த உன்னை பரலோகத்துக்கு அனுப்பி வச்சவன் நான். ஓ மருமக வயித்துல நீ கருவாகும் போதே என்னால அழிக்க முடியாதா? மகனுக்கும் மருமகளுக்கும் குழந்தையா பிறந்து மறுபடியும் இந்த வீட்டை ஆளலான்னு பாக்குறியா? அடியே தேவி, அது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நான் தோத்துட்டதா நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்காத. வெளிநாட்டுக்கு போறதா பொய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போன அவங்க 2 பேரும் இனிமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொன்னு அவங்க அஸ்திய கொண்டு வந்து உன் முன்னாடி நான் வைக்கிறேன். அப்படி வைக்கல நான் தாரா இல்ல. போன கொடு. சொல்லுங்க மேடம். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நைட்டு ஃபுல்லா ஒரு இடம் விடாம தேடுங்க. இருக்கிற இடம் தெரிஞ்சதும் உடனே ஃபோன் பண்றேன் மேடம். வேண்டாம், அவங்கள அங்கேயே கொன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே முடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், என்ன ஆச்சு? ஏன் இப்படி டென்ஷனா வர? சிஸ்டர், ஹாசினியோட அண்ணன் அதான் அந்த காக்கி சட்டை கமலஹாசன் வந்திருக்கான் சிஸ்டர். அந்த விக்ரம கொன்னுட்டியா? நான் விக்ரம் பேசுறேன். என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? ஆ? விக்ரம் வந்த உடனே உங்களை பார்க்கணும்னு கேட்டான். நான் அவனை வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கிறேன் சிஸ்டர். என்ன லுக்கு? ஏன்பா காக்கி சட்டை, உன்னை ஹால்ல தானே வெயிட் பண்ண சொன்னேன், இங்க எதுக்கே வந்த? சூர்யா மாப்பிள்ள தான் உன்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, அப்புறம் எதுக்கே உள்ள வந்த? ஆசுனியோட அண்ணனு உறவு சொல்லி சொந்தம் கொண்டாட இங்க வரல. போலீஸ் ஆபீசர் விக்ரமா இங்க விசாரிக்க வந்திருக்கேன். என்ன விசாரணை? எதுக்கு விசாரணை? அதெல்லாம் இங்க யாரையும் விசாரணை பண்ண முடியாது. நீ சிஸ்டரை விசாரிக்க வந்திருக்கேன்னு சூர்யா மாப்பிளைக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைக்க, அவ்வளவுதான், டாப் எகிரிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அதுதான் உனக்கு நல்லது. அப்படியா? இப்போ என் கூட கோஆபரேட் பண்ணா உங்க சிஸ்டர் தாராவுக்கு நல்லது. இல்லனா ஸ்டேஷன் போய் போலீஸ் அனுப்பி இவங்களை ஜீப்ல ஏத்தி ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? சொல்லுங்க, எப்படி வசதி? விசாரணையை இங்கே வச்சுக்கலாமா இல்ல நான் சொன்ன மாதிரி ஸ்டேஷன்ல வச்சுக்கலாமா? சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் வெளியே இரு. சிஸ்டர், நான் கூட இருந்தாதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். சொல்றேன்ல, நீ வெளியில நின்னு யாரும் வராம பாத்துக்கோ. ஓ, அப்படி சொல்றீங்களா? ஓகே சிஸ்டர், நான் வெளியே போய் பாதுகாப்பா நிக்கிறேன். சீக்கிரமா விசாரணை முடிங்க. காக்கி சட்டை கமலஹாசன். என்ன விசாரிக்க போற? இத்தனை நாளா சூர்யா உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை சரியா தான் இருக்குமோ? நான் தான் அவசரப்பட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டனோன்னு கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன். ஆனா நேத்து நைட்டு ஒரு கருப்பு உருவம் என்ன கொலை பண்ண வந்தது. அந்த உருவம் மிஸ் பண்ண போன்ல இருந்து ஒரு கால் வந்தது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் தான் என் குழப்பத்துக்கு ஒரு தெளிவான முடிவு வந்தது. அந்த போன்ல கேட்டது உங்களுடைய குரல் தான். என்னை கொலை பண்ண அந்த கருப்பு உருவத்தை அமுச்சு வச்சதே நீங்க தான். நான் என்னைக்கு சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சனோ அப்போத்துல இருந்து ஒரு கருப்பு உருவம் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தது. எனக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தது. அந்த உருவம் யாரு, அதை அனுப்பி வச்சது யாருன்னு நான் ஒரே குழப்பத்துல தேடிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. தேவி அம்மாவை கொலை பண்ணது, சூர்யாவை கொலை பண்ண துடிக்கிறது
எல்லாமே நீங்க தான்ற உண்மை இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஹாசினியோட அண்ணனாச்சே, நீயும் அவள மாதிரி கொஞ்சம் முட்டாளா தான் இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீயும் கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க. நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். தேவிய நான் தான் கொலை பண்ணேன். சூர்யாவை கொலை பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ கண்டுபிடிச்ச உண்மைய சூர்யா கிட்ட போய் சொல்லி பாரு. நீ சொல்றத 1% கூட சூர்யா நம்ப மாட்டான். ஏற்கனவே சூர்யா உன் மேல கோவமா இருக்கான். இப்ப போய் நீ இந்த விஷயத்த சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? சரியான ஆதாரம் இல்லாம இதெல்லாம் சூர்யா கிட்ட சொல்றதுக்கு நான் ஒன்னும் முட்டாளு. நான் தேடிட்டு இருக்க ஆதாரம் கிடைச்ச உடனே கண்டிப்பா சூர்யா கிட்ட உண்மையை சொல்லுவேன். ஆதாரம் தானே? அதான் நானே சொல்றேனே, தேவிய கொலை பண்ணது நான் தான். சூர்யாவை கொலை பண்ண போறதும் நான் தான். அடுத்த தேவியும் நான் தான். நான் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டேனே. நீ போய் சூர்யா கிட்ட சொல்லு. ஐயோ கடவுளே, என்ன சிரிக்கிற? நான் சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. நீங்க சொன்ன ஒப்புதல் வாக்குமூலம் இப்ப இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. தேவிய கொலை பண்ணதும் நான் தான். சூர்யாவை கொலை பண்ண போறதும் நான் தான். போய் சூர்யா கிட்ட சொல்லி பாரு, அவன் நம்ப மாட்டான். ஏய், அத கூட என்கிட்ட. பயப்படாத, இத நான் சூர்யா கிட்ட போட்டு காட்ட மாட்டேன். நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். அது என் கைக்கு கிடைச்சதும் உங்களை பத்தின எல்லா உண்மையும் சூர்யா கிட்ட சொல்லி சூர்யா கையாலேயே உங்க கழுத்தை பிடிச்சி வெளியில அனுப்ப வைப்பேன். அது மட்டும் இல்ல, என் கூட பிறக்காத தங்கச்சி மாரிய இந்த வீட்டோட அடுத்த தேவியா வாழ வைக்க போறேன். நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது விக்ரம். வீணா என்கிட்ட சவால் விடாது. கெட்டது நினைக்கிற நீங்க நினைச்சது நடக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது நல்லது நினைக்கிற நான் நினைச்சது நடக்கூடாதா? நல்லதுக்கு காலம் இல்ல அப்படின்னு நீ படிச்சது இல்லையா? உண்மை வீட்டை விட்டு வெளியில வரதுக்குள்ள போய் ஊரெல்லாம் ஊர்வலமா போயிட்டு வந்துரும். பொறுத்திருந்து பாரு, யாரு நினைச்சது நடக்குதுன்னு. ஒருத்தரை சில நாள் ஏமாத்தலாம், பலரை சில காலம் ஏமாத்தலாம். ஆனா எல்லாரையும் எப்பவும் ஏமாத்த முடியாது. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. இன்னில இருந்து எண்ணி 30 நாள்ல உங்களை பத்தின உண்மைகளை தகுந்த ஆதாரத்தோட சூர்யா கிட்ட நிரூபிச்சு சூர்யா கையால உங்க கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில துரத்த வைக்கல, என் பேர் விக்ரம்ல. நீ சொல்ற அதே 30 நாளைக்குள்ள சூர்யாவையும் அந்த மாரியையும் நான் பரலோகத்துக்கு அனுப்புறேன். அப்படி அனுப்பல நான் தாராவே இல்ல. அப்படியா? பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்ப நீ வெளியில போ. போறேன், ஆனா திரும்ப வருவேன். அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஒரு இடம் விடக்கூடாது, எல்லா இடத்துலையும் தேடணும். சரிங்கண்ணா. அங்க போய் பார்ப்போம். விடிய விடிய தேடியாச்சு, இன்னும் அந்த கார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே. சலிச்சுக்காதடா, இன்னும் 2 ரெசார்ட், 3 கெஸ்ட் ஹவுஸ், 2 ஹோட்டல் தான் தேட வேண்டியது இருக்கு. கண்டுபிடிச்சிடலாம். அண்ணே, அந்த கார் அங்க இருக்குண்ணே. டேய், ஆமாண்டா, அதே கார் தான். அப்ப ஆள் இங்கே தான் இருப்பான். அப்பாடா, காரை கண்டுபிடிச்சாச்சு. முதல்ல சண்முகண்ணனுக்கு கால் பண்ணி காரை கண்டுபிடிச்சாச்சுன்னு விஷயத்த சொல்லிடுங்க. ஓகேடா. அண்ணே, விடிஞ்சே போச்சு, இன்னும் காரை கண்டுபிடிக்க முடியலண்ணே. பசங்க தேடிட்டு இருக்கானுங்க, கண்டுபிடிச்சிடலாம்.
சொல்றா, காரை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? சண்முகண்ணே காரை கண்டுபிடிச்சாச்சு. சூப்பரா, கண்டுபிடிச்சிட்டானுங்களா? எங்கடா இருக்கு? ஸ்ருதி ரெசார்ட்ல இருக்குண்ணே. நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் மேடத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். என்னண்ணே? காரை கண்டுபிடிச்சிட்டானுங்களா? அப்படியா? ஸ்ருதி ரெசார்ட்ல இருக்கான். சரிண்ணே. அந்த விக்ரம் ஒரு பக்கம் வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். இந்த சூர்யா என்ன ஆனானே தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஆண்டி, தரகர் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்ல ஜாஸ்மின். அத்தை இன்னுமா தேடிட்டு இருக்காங்க. தரகர் தான். ஹலோ, குட் மார்னிங் மேடம். சூர்யா மாதிரி இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சாதான் எனக்கு குட் மார்னிங். தெரிஞ்சிருச்சு மேடம், அதனாலதான் உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னேன். சூர்யா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? எங்க இருக்கான்? சூர்யா சாரோட காரு ஸ்ருதி ரெசார்ட்ல இருக்கிறத பார்த்து பசங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸ்ருதி ரெசார்ட்ல கார் இருக்கா? அப்போ சூர்யா அங்கதான் இருப்பான். எக்ஸாக்ட்டா அது எந்த ஏரியால இருக்கு? ஓகே, சூர்யா மாரிய கூட்டிக்கிட்டு ரெசார்ட்ல இருந்து கார் எடுத்துக்கிட்டு வெளியில வருவான். அப்படி வந்ததும் ஏற்கனவே நாம பிளான் செஞ்சபடி அடிச்சு தூக்கிடு. ஓகே மேடம். அவங்க 2 பேரும் உயிரோட இருக்க கூடாது. நைட் ஃபுல்லா டென்ஷன் பண்ணிட்டான், அவனை அடிச்சு தூக்கிறேன் மேடம். உயிர் பொழைக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இருக்க கூடாது. ஸ்பாட் டெட் ஆகணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். அவனை அடிச்சு தூக்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நான் வைக்கிறேன் மேடம். யோ, வந்து வண்டி அடியா. தாயே சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, என் தாலிக்கு வந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேனே. இந்த நேரத்துல எதுக்காக எனக்கு இப்படி ஒரு சோதனை? எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலையே. ஒரே பதட்டமா இருக்கு. ஹஸ்பண்ட் சாருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவரு 100 வயசுக்கு மேல நல்லா இருக்கணும். என் கண்ணுல காட்டின மாதிரி நிஜத்துல நடந்துடவே கூடாது. நீங்க தான் காப்பாத்தணும்.
மாறி, ஹஸ்பண்ட் சார் எழுந்திருச்சிட்டீங்களா? மாறி, ஏன் டென்ஷனா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். எனக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு புரியுது. வீட்டுல நடக்க வேண்டிய நல்ல விஷயம் இப்படி ரெசார்ட்ல நடந்துருச்சேன்னு டென்ஷனா இருக்க, அதானே? சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு எதுக்காக இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சரி, ரெடியாக. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம 2 பேரும் வெளியே போறோம். வெளியே போறோமா? எங்க போறோம் ஹஸ்பண்ட் சார்? மாறி, அது சஸ்பென்ஸ். நான் அப்புறமா சொல்றேன். நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்.